அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்ரீ கலா அவர்கள் எழுதிய மாயமான் அத்தியாயம் 3ஓட தொடர்ச்சி. இங்கே மரக்கடத்தல் எதுவும் இருக்கிறதா முத்து என்று கேட்க, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். இது வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததே இல்லை. முத்து கூறியதை கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி முத்து ஆச்சரியமாக இருக்குது? நம்ம ஊர் அரசியல்வாதிங்க, தொழிலதிபர்கள் எல்லாம் எப்படி இன்னமும் இந்த காட்டை விட்டு வச்சுருக்காங்க? செல்வா வியப்புடன் கேட்டான். அது எப்படி விட்டு வைப்பாங்க? இயற்கை வளம் கொலைக்கிற இந்த பூமியை இப்படி அனாமத்தாக விட மனசு வருமா? அவங்களும் விதவிதமாக முயற்சி செய்து பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை. இஸ் இட்? ஆமாம் சார். இங்கே மரங்கள் மட்டுமல்ல, ஆற்றோரமாய் நவரத்தினங்களும் கிடைக்கிறதா கூட சொல்கிறாங்க. அப்புறம் தீராத நோய்களை தீர்க்கிற அரிய வகை மூலிகை மருந்துகளும் கிடைக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது இது வெறும் ஊகந்தானா? இல்லை சார், ஒரு காலத்தில் ஊருக்கே மருத்துவம் பார்த்தவங்க இந்த மலைவாழ் மக்கள். இப்போ அவங்களுக்கு மருத்துவம் பார்க்க ஊருக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஏன்? பல வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட காட்டுத்தீயில் மருத்துவ குறிப்பு அடங்கிய ஓலைச்சுவடி எரிஞ்சிட்டதா சொல்கிறாங்க. இப்போ ஓலைச்சுவடியும் இல்லை, மருத்துவம் பார்த்தவங்களும் உயிரோடு இல்லை. ஓ, நம்ம ஊர் பெரிய தலை கந்தன் ஐயாவுக்கு கூட இங்கே கிடைக்கும் மூலிகையை வச்சு மருந்து கம்பெனி நடத்தணும்னு ஆசை இருந்துச்சு. காட்டுத்தீ பரவிய சம்பவத்துக்கு பிறகு அவரும் அதை கைவிட்டுட்டார். அது மட்டும் இல்லை சார், இந்த காட்டில் மரம் வெட்ட வர்றவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. என்னது? செல்வா திகைத்தான். அத்தியாயம் 4. ஆமாம் சார், எல்லாம் மாயம்மா மகிமை. சட்டம் செய்ய வேண்டிய வேலையை மாயம்மா செய்கிறாங்க. மாயம்மாவா? யார் அது? மாயம்மாவோட உண்மையான பெயர் மாயமானம்மன். மான் முகத்துடன் இந்த அம்மன் காட்சியளிப்பாங்க. மலைவாழ் மக்களோட குலதெய்வம் சார். அவங்களுக்கு மட்டுமில்லை, நமக்கும் தான். ஏன்னா அவங்க தான் இந்த காட்டோட இயற்கை வளத்தை அழியாமல் பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிறபடியாக இல்லையே முத்து, அவன் யோசனையுடன் கூறினான். நீங்கள் புதுசுங்கிறதால அப்படி சொல்கிறீங்க. போக போக உங்களுக்கே மாயம்மாவோட மகிமை புரியும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு சக்தி வழி நடத்துது. அது ஒரு நல்ல சக்தி. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற கட்டுக்கதையை நம்ப நான் தயாராக இல்லை. நீங்கள் நம்புறதுக்காக நான் இதை சொல்லலை சார். இந்த காட்டில் சமூக விரோத செயல் செய்வதற்காக உள்ளே வந்தவங்க எல்லாம் மான் கொம்பால் முட்டி கொல்லப்பட்டவங்க தான். அவங்க வயிற்றில் மான் கொம்பு முட்டி சேதப்படுத்துவதற்கான காயங்கள் இருக்கும். இந்த காட்டில் புலி, சிங்கம், காட்டெருமை, யானை, ஓநாயின்னு எத்தனையோ விலங்குகள் இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்லி வைத்தார் போன்று மான் கொம்பு முட்டி சாகுறாங்கன்னா? முத்து கேள்வியாய் நிறுத்திவிட்டு செல்வாவை பார்த்தான். அப்படின்னா இது எல்லாம் செய்கிறது யாரோ ஒரு மனுஷன்னு அர்த்தம், செல்வா உறுதியாய் கூற. அப்படி இல்லை சார், முத்து ஏதோ சொல்ல வர. இது மனுஷன் பண்ணுற சதி முத்தோ. இதனால் நல்லதே நடந்தாலும் தனி மனிதன் சட்டத்தை கையில் எடுப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது என்று செல்வா அழுத்தம் திருத்தமாக கூறினான். அனுபவிக்கும்போது உங்களுக்கே புரியும் என்று மனதில் சொல்லி கொண்ட முத்து வேறு எதுவும் பேசவில்லை. அதற்குள் அலுவலகம் வந்துவிட செல்வா ஜீப்பில் இருந்து இறங்கி அதனுள் நுழைந்தான். அலுவலகம் என்றால் 10-20 பேர் வேலை செய்யும் பெரிய அலுவலகம் இல்லை. அவனுக்கு கீழே முத்துவோடு சேர்ந்து 3 பேர் இருந்தனர். சிறிய அறை, அதில் அத்தியாவசிய பொருட்களுடன் முதலுதவி பெட்டி ஒன்று இருந்தது. செல்வா அங்கிருந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது கந்தன் தனது மகன் வசந்தகுமாருடன் அவனை காண வந்தார். அவரை கண்டதும் செல்வா புரியாத ஒரு பார்வை பார்க்க, கந்தனோ அவனை கண்டு அதிர்ந்து போனார்.